ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியில ஈசாக்கு தன்னுடைய மனைவி ரெபேக்காளுக்காக விண்ணப்பம் பண்றாரு. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ரெபேக்கால ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க கர்ப்பத்துல 2 பிள்ளைங்க ஒன்றோடொன்று மோதி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தா என்ன ஆகும்னு சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படியா ரெபேக்கா போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வயிற்றில் இருந்த 2 ஜாதிகள் பிரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பிரசவ காலம் வரும்போது ஏசா யாக்கோபு அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்க ரெபேக்காளுக்கு பிறக்கிறாங்க. ஆனா ஏசா வேட்டையாடுகிறவனாவும் வனசஞ்சாரியுமா இருக்கிறான். அது ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிறாரு. ரெபேக்காளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு வரும்போது, இவர் ரொம்ப பசியோட வரும்போது எங்க யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருப்பாரு. அந்த கூழ்ல எனக்கு கொஞ்சம் தாயேன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய பர்த்ரைட், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வித்து போடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த யாக்கோபு. அவனும் எனக்கு இது எதுக்கு, நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல பசியில சாக போறேன், இது எதுக்குன்னு சொல்லிச்சு அவன் விற்று போடுவான். இதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி. இதுல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். வசனம் 21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஈசாக்கு, ரெபேக்கா மற்றும் அவங்க வீட்டுல இருந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா 20 வருஷம் அவங்க மலடியா இருந்திருக்காங்க. அவங்க இப்ப கற்பந்தரித்திருக்காங்க. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்திருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நீடிக்கல. இப்போது 22வது வசனம் வாசிக்கும் போது அந்த வசனத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. மோதி கொண்டிருந்தன அப்படிங்கிற வார்த்தையோட எபிரேய வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, டு கிரஷ் ஆர் டு அப்ரஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நசுக்குதல் இல்லாட்டி ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2 குழந்தைங்களும் தாயின் கற்பத்துல இருக்கும் போது ஒருவரை ஒருவர் நசுக்கி கொண்டும் இல்லாட்டி ஒடுக்கி கொண்டும் இருந்தனர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூதர்களுடைய புராண கதைகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, யாக்கோபும் ஏசாவும் அவங்களுடைய தாயின் கற்பத்துல இருக்கும் போதே ஒருத்தர் கொல்ல முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய புராண கதைகள்ல அது இப்படி போடப்பட்டிருக்கு. இது எப்படி ரெபேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும்? 2 பிள்ளைங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது எப்படி ரெபேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை அவங்க வயிற்றுல குழந்தைங்க மூவ் ஆகும் போது அந்த மூவ்மெண்ட்ஸ் வித்தியாசமா அப்நார்மலா இருந்திருக்கலாம். அதை வச்சு அவங்க அப்படி உணர்ந்து இருந்திருக்கலாம். அதனால இப்படியானால் எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி போறாங்க. ரட்சிப்போன் வரலாற்றுல குழந்தைகள் கருத்தரிப்பது, பிறப்பது எல்லாமே தேவன் முன்குறித்த, தேவன் நியமித்த காரியங்கள் தான். அதுக்கு முக்கியமான காரணங்களும் உண்டு. இது ஈசாக்கு பிறக்கும் போதும் யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த பிறப்புல கூட, மோசையின் பிறப்புல, அதுமே சாமுவேலர், தாவீது, ஏன் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பிலும் கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள், ஒரு சிக்னிபிகன்ஸ் இவங்கெல்லாம் அந்த உலகத்துல பிறந்ததுக்கு இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஈவன் நம்ம பிறப்பு இறப்பு எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைங்களை குறிச்சு ஆண்டு வச்சிருக்கக்கூடிய அன்பான திட்டத்துல ஒரு பகுதி தான். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஆக்சிடென்டா நடக்கிறதே இல்லை. பார்த்துக்கோங்க, 23வது வசனம், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி ரெபேக்கா கர்த்தர்கிட்ட போறாங்க. அதுக்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன்னுடைய கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தன்னுடைய பிள்ளைங்களை குறிச்ச தேவ திட்டங்களை ரெபேக்கா எப்போது அறிந்து கொண்டாங்க? தன்னுடைய பிள்ளைங்கள் தன்னுடைய வயிற்றுல இருக்கும் போதே, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பிள்ளைங்களை குறிச்ச தேவ திட்டங்களை ரெபேக்கால் அறிந்து கொண்டாங்க. 2 தேசங்கள் எழும்பும், 2க்கும் இடையில எப்போதும் பிரச்சனை தான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவனான இஸ்மவேலை கர்த்தர் செலக்ட் பண்ணவே இல்லை.
ஆனா ஈசாக்க தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. அதே போல இங்கேயும் ஏசாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளாம இரண்டாவது பையனான யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. தன்னுடைய பிள்ளைங்களை குறிச்ச தேவ சித்தத்தை தன்னுடைய வயிற்றுல பிள்ளைங்க இருக்கும் போதே ரெபேக்கா அறிந்து கொள்றாங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பது சேவிப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படி சேவிக்கிறது நம்மளுடைய மனித வழக்கத்துல இது மாறான ஒரு காரியம். ஆனா ராஜரீகமான கர்த்தர் ரோமர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அதுல கர்த்தர் இப்படி சொல்றாரு, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ரோமர் 9ஆம் அதிகாரம் 10லிருந்து 12வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல பாருங்க, பிள்ளைகள் இன்னும் பிறவாததற்கு முன்னே நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி அவருடைய தீர்மானம் ரெபேக்காவுக்கு சொல்லப்படுது. அதாவது பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இப்போ நல்ல காரியமும் செய்யல, நன்மையும் செய்யல, தீமையும் செய்யல, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்கள கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற விஷயம் ரெபேக்காலுக்கு சொல்லப்படுது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? கர்த்தர் நம்முடைய நற்கிரியைகளை வச்சோ, நல்வினை தீவினை நம்ம செய்யறது அதை வச்சோ, இல்லாட்டி ஆண்டு நம்மள தெரிந்து கொள்றது இல்ல. இது கம்ப்ளீட்லி கர்த்தருடைய கிருபை. அதே மாதிரி அவர் முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஏன் அப்படி தெரிந்தெடுக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதுவும் கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாருங்கிறத நம்ம உறுதியா நம்ம நம்பலாம். இந்த இடத்துல கர்த்தர் ஏன் ஏசாவை செலக்ட் பண்ணல, ஏன் ஆண்டு யாக்கோபு தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது கர்த்தருடைய அனாதி தீர்மானம். அது முன்னாடியே அதை எல்லாத்தையும் கர்த்தர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது நம்ம அடுத்ததா ஏசாவை பத்தி பார்க்கலாம். 25வது வசனம் வாசிக்கிறேன். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்க ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். ஏசாக்கு ஏதோம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருந்துச்சு. அது ஏன்னா ஏதோம் அப்படின்னாலே ரெட் கலர், சிவப்பு கலர் தான். சிவப்பு நிறமுள்ளவனாய் அவர் பிறந்ததுனாலையும் யாக்கோபு அந்த ஒரு ரோமம் நிறைந்தவனா பிறந்தான்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். அந்த குட்டி குட்டி அந்த முடிகள் ரெட் கலர்ல காணப்பட்டுச்சு. யாக்கோபிடம் சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் வித்து போடும்போது அந்த கூழ் ரெட் கலர்ல இருந்துச்சு. இதனால அவருக்கு ஏதோம் அப்படிங்கிற ஒரு நிக் நேமும் வந்திருந்திருக்கலாம். அதனால அவருக்கு கிடைச்ச பேர் அது. இந்த ரெட்டை குழந்தைங்க பாக்குறதுக்கு மட்டும், பார்வையில தோற்றத்துல மட்டும் இவங்க வித்தியாசமானவங்களா காணப்படல. ஈவன் அவங்களுடைய பர்சனாலிட்டியில, அவங்களுடைய குணாதிசயத்துல கூட அவங்க வித்தியாசமானவங்களா தான் காணப்பட்டாங்க. ஏசா பலத்த வேட்டைக்காரனும் வனசஞ்சாரியுமா காணப்பட்டாரு. யாக்கோபு குணசாலியா கூடாரவாசியா காணப்பட்டாரு. ரெபேக்காவுக்கு யாக்கோப ரொம்ப பிடிச்சிச்சு, ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிச்சிச்சு. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்களை பட்சபாதமா பாக்குறாங்க, நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஈசாக்கும் ரெபேக்காவும் ஒரு எக்ஸாம்பிளா காணப்படுறாங்க. அதுவும் எதன் அடிப்படையில அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய சொந்த விருப்பங்களின் அடிப்படையில அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்கள அவங்களுக்கு பிடிச்சிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க அப்படி நடக்கல. ஈசாக்குக்கு ஏசாவை பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவன் வேட்டையாடி கொண்டு வர்றது ஈசாக்குக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈசாக்கு ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன். அதனால தன்னால செய்ய முடியாதத, தான் சாதிக்காததை தன்னுடைய மகன் மூலமா தன்னுடைய மகன் செய்வதை பார்த்து ஒருவேளை சந்தோஷப்பட்டிருந்திருக்கலாம். அதனால ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா ஈசாக்கு ஒரு ஜெப வீரன் பார்த்துக்கோங்க. கர்த்தரிடத்துல ரொம்ப ஐக்கியம், விசுவாசம் உள்ள, தேவ பக்தி நிறைஞ்ச ஒரு மனுஷன் தான் இந்த ஈசாக்கு. ஆனா தன்னுடைய மூத்த மகன் ஆவிக்குரியவனா இல்லாம, ஆவிக்குரிய காரியங்கள்ல கவனம் இல்லாம, உலக பிரகாரமா வாழ்றத இந்த ஈசாக்கு அறியாமல் இருந்தாரு. அல்லது தனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால கண்டுக்காம இருந்தாரா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல.
மொத்தத்துல தன்னுடைய மகனை, அதுவும் தனக்கு பிடிச்சமான ஒரு மகனை தேவ பக்தியில நடத்துறதுக்கு தவறிட்டாரு. ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றது ஈசாக்குக்கு தெரியுமா அல்லது தெரியாதா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஆனா அதை பத்தி வேதத்துல எதுவும் கொடுக்கப்படல. ஆனால் கர்த்தர் இளையவனை மூத்தவனிடத்துல இருந்து தெரிந்து கொண்டுள்ளார் அப்படிங்கிறது ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும். இளையவனை யாக்கோப மூத்தவனிடத்துல ஏசாவின் இடத்துல ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கிறது ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும். அடுத்து நம்ம யாக்கோபு பத்தி பார்க்கலாம். 31வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு இன்று விற்று போடு என்றான். யாக்கோபு அப்படிங்கிற பெயரோட எபிரேய வார்த்தையின் அர்த்தம் மே காட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா தன்னுடைய சகோதரனின் குதிங்கால பிடிச்சிட்டு இவர் பிறந்ததுனால, சகோதரனை ஏமாற்றியதுனால இவருக்கு எத்தன் அப்படிங்கிற ஒரு நிக் நேம் இவருக்கு கிடைச்சிச்சு. பிறகு இவர் தன்னுடைய தகப்பனாரையும் இவர் ஏமாத்துவாரு. யாக்கோபுக்கு நல்லா தெரியும் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் எவ்வளவு மேலான விலையுயர்ந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது யாக்கோபுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு. உபாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்துல, வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்படின்னா உனக்கு பிடிக்காத மனைவி கிட்ட பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அது உன்னுடைய மூத்த பையனா இருந்துச்சுன்னா அவனை நீ சேஷ்டபுத்திரனா நீ அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது உனக்கு பிடிக்காத மனைவி கிட்ட பிறந்திருந்தாலும் அதை நீ சேஷ்டபுத்திரனா நீ அங்கீகரிச்சுதான் ஆகணும். தனக்கு உண்டான ஆஸ்திகள்ல எல்லாவற்றிலும் இருந்து அவனுக்கு 2 மடங்கு 2 பங்கு அவனுக்கு நீ கொடுக்கணும். அவனுடைய தகப்பனுடைய முதற் பலனா இருக்கிறதுனால அந்த சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. சேஷ்டபுத்திர சுதந்திரத்துல மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ரெண்டுமே அடங்கி இருக்குது. ஏன்னா தகப்பனுடைய ஆஸ்தியிலையும் அவனுக்கு 2 மடங்கு கிடைக்குது. அதே மாதிரி அந்த தகப்பனுடைய முதற் பலன், அந்த குடும்பத்தை நடத்துற அந்த லீடர்ஷிப், அது மாத்திரம் இல்ல அவனுக்கு என்ன அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்குது. சேஷ்டபுத்திர சுதந்திரம் உள்ள மகனுக்கு சுதந்திரத்துல அவங்க ஆஸ்தியில 2 மடங்கு கொடுக்கப்படுறது மட்டும் இல்லாம அவருக்கு தான் தன் தகப்பனுக்கு அடுத்தபடியான குடும்ப தலைவன்கிற பொறுப்பும் அவருக்கு தான் கிடைக்கும். இந்த குடும்பத்துல ஆபிரகாம் உடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், அதாவது த லேண்ட், த நேஷன் அண்ட் த மெசாயா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு செல்லணும் அப்படிங்கிறத இந்த சேஷ்டபுத்திர சுதந்திரம் தான் தீர்மானிச்சிச்சு. இது எல்லாம் யாக்கோபுக்கு நல்லாவே தெரியும் பார்த்துக்கோங்க. அதனாலதான் தந்திரமா கேட்கிறாரு பார்த்துக்கோங்க. உன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை ஆசீர்வாதத்தை எனக்கு நீ வித்து போடு அப்படி சொல்லி கேட்கிறாரு. ஃபெய்த் இஸ் லிவிங் வித்தவுட் ஸ்கீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தந்திரம் இல்லாம வாழ்றதுக்கு பேரு தான் விசுவாசம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு தந்திரமா ஏசா கிட்ட கேக்குறாரு. ஏசாவுக்கு பசி, நல்ல பசி. நம்ம சாப்பிடலன்னா நான் கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவேன், அந்த மாதிரி அவருக்கு பசி. நம்ம தான் சாக போறோமே, இந்த பர்த் ரைட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருக்கலாம். ஏசா ஆவிக்குரிய காரியங்கள்ல அக்கறை இல்லாம இருக்கிறத யாக்கோபு கவனிச்சிருக்கலாம். அவனுடைய மனநிலை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லாததா ஏசாவை மாற்றியது. அதனால அவனுடைய பலவீனத்தை யாக்கோபு பயன்படுத்தி கொண்டாரு. ஆனா அப்படி பயன்படுத்தினது சரி கிடையாது. இன்னொருவருடைய பலவீனங்களை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கொள்றது சரி கிடையாது. நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல, நிறைய காரியங்கள் சொல்ற மாதிரி, லைக் சமயம் பார்த்து மற்றவங்களை கவிழ்ப்பது, எரிகிற வீட்டுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறது, சந்தடி சாக்குல விளையாடி பாக்குறது, சைக்கிள் கேப்ல பஸ் ஓட்ட விரும்புறது, மற்றவங்களின் பலவீனத்தை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க நினைக்கிறது, அது மாத்திரம் இல்ல மற்றவர்களின் பலவீனத்துல நம்ம ஆதாயம் தேட நினைக்கிறது, இதெல்லாம் நம்ம யூஸ்வலா நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள். அதே மாதிரிதான் அந்த இடத்துல யாக்கோபு ஏசாவின் பலவீனத்தை பயன்படுத்தி, அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அதை பயன்படுத்தி அவனுக்கு என்ன பண்ணாரு, அவனுடைய சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை இவர் பிடுங்கிக்கிறதுக்கு தந்திரமா முயற்சி பண்ணாரு. இது போன்ற காரியங்கள் நம்ம செய்யறது
தப்பு, செய்யறது சரியே கிடையாது. அதுவும் எல்லாம் நம்ம செய்யும் போது ஒருவேளை ஹீரோயிசம் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அது எல்லாவற்றுக்கும் நம்ம விலைக்கிரயம் செலுத்த வேண்டி வரும். நம்ம கடைசியில பயங்கரமா பே பண்ண வேண்டி வரும். யாக்கோபும் தன்னுடைய கிரியைகளுக்கான விலைக்கிரயத்தை பே பண்ணார். அது பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் அதிகாரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 33வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஏசாவும் ஆணையிட்டு கொடுத்து விற்று போடுறாரு. இதுல ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பரிமாற்றம் நடக்குது. இந்த பரிமாற்றம், இந்த டிரான்சாக்ஷன் பத்தி மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு வேலிட் டிரான்சாக்ஷனே கிடையாது. ஏன்னா யாக்கோபு ஏற்கனவே தனக்கு சொந்தமான ஒன்றைதான் ஏசா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏசா தனக்கு சொந்தமில்லாத ஒன்றைதான் யாக்கோபு கிட்ட விற்க முயற்சி பண்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூதருக்கு கேட்கிறாரு. உண்மை என்ன அப்படின்னா, உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாரு. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆபிரகாமின் உள்ள உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு தான் அப்படிங்கிறது கர்த்தரால முன் தீர்மானிக்கப்பட்டது. பார்த்துக்கோங்க. சேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய ஆஸ்தியையும் யாக்கோபு தான் முன்னாடியே பெற்றுக்கொண்டவன். அப்படி இருக்கும்போது இந்த யாக்கோபு இந்த இடத்துல தந்திரமா செயல்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்னுடைய சகோதரன் கிட்ட இருந்து எடுத்துக்கொள்றதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தன்னுடைய பேருக்கு ஏத்தபடி, எத்தன் அப்படிங்கிற நிக்நேமுக்கு ஏத்தபடி இவர் நடந்து கொண்டாரு. ஏசாவுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை தெரியவே இல்லை. சாப்பாடு தான் பெருசா தெரிஞ்சிச்சு. அதனால ஈஸியா விற்று போட்டுறாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில அநேகர் ஏசா மாதிரி தான் நம்ம வாழ்றோம். நம்முடைய பர்த் ரைட் நமக்கு தெரியவே இல்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-14 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல நமக்கு நம்முடைய பர்த் ரைட் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல நமக்குரிய ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் அந்த வேத பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க அதை எடுத்து வாசித்து பாருங்க. நான் 6வது வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி 6வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சுவிகார புத்திரர்கள், அதாவது காட்ஸ் அடாப்டட் சில்ட்ரன். அந்த வேத பகுதியில நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தோட மேன்மையெல்லாம் நமக்கு நிறைய நேரத்துல தெரியறதே இல்லை. ஏசா மாதிரி நாமும் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியப்படுத்துறோம். இந்த உலக ஆசீர்வாதங்களை தான் நம்ம மேன்மையா நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒன்னுல நம்ம மனசுல வச்சுக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆவிக்குரிய காரியங்களின் மேன்மையை அறிந்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏசா அவனுக்கு ஆவிக்குரிய காரியத்தோட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாததுனால அவன் ஈஸியா வித்து போட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் கண்ணீர் விட்டு கதறி அவன் அழுத பிறகு அது பிரோஜனம் இல்லாம போயிடுச்சு. அதனால அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு போனான். பார்த்துக்கோங்க. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களுடைய மேன்மையை நம்ம உணரணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நம்மளும் ஆகாதவர்கள் என்று தள்ளப்படும் காலம் வரும். அந்த நேரத்துல நம்ம கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு அழுதாலும் அதுக்கு பயன் இல்லாம போயிரும். நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். முக்கியமா நான் 7 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 7 காரியத்தை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அதுல என்ன, ஃபர்ஸ்ட் காட்ஸ் எலெக்ஷன் பத்தி நம்ம பார்த்தோம். பார்த்துக்கோங்க. முதல் மகனாக ஏசா இருந்த போதிலும் கர்த்தர் ஏசாவை என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவே இல்லை.
யாக்கோபு தான் கர்த்தர் வந்து தன்னுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டாரு. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு தடவை ஸ்பர்ஜன் அப்படிங்கிற அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்களாம், கர்த்தர் ஏன் ஏசாவை வெறுக்கணும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து அவர் சொன்னாராம், அதான் எனக்கு புரிஞ்சு கொள்றது ஒன்றும் ரொம்ப கஷ்டமா தெரியல, ஆனா எப்படி கர்த்தரால இந்த யாக்கோபை சிநேகிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கறத எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். யாக்கோபு பயங்கர எத்தன் பார்த்துக்கோங்க, இந்த எத்தனான இந்த யாக்கோபை கர்த்தரால எப்படி சிநேகிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கறதான் என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாராம் பார்த்துக்கோங்க. சோ கர்த்தர் வந்து யாரை தெரிந்து கொள்றாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அது கர்த்தருடைய விருப்பம். அவர் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு பிடிச்சவங்களை வந்து கர்த்தர் வந்து தெரிந்து கொள்றாரு. ஏசா மூத்தவனா இருந்தாலும் அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. யாக்கோபு எத்தனா இருந்தாலும் 2வது பையனா இருந்தாலும் அவனை வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. காட்ஸ் எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் his sovereign will, காட்ஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு பிளான் பார்த்துக்கோங்க. இட் இஸ் பியூர்லி பை காட்ஸ் கிரேஸ் தான். அடுத்து 2வது வந்து என்னன்னா, தேவனுடைய பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அப்நார்மலா நம்ம நடக்கிறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்திலயோ நம்ம வாழ்க்கையிலயோ ஏதோ சம்திங் வழக்கத்துக்கு மாறாக அப்நார்மலா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்ந்தோம்னா உடனே தேவ சமூகத்துல கர்த்தர்கிட்ட போய் நம்ம விசாரிக்கணும். ரெபேக்காவோட வயிற்றுல அந்த பிள்ளைங்க வளரும் போது அவங்க அப்நார்மலா ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ண உடனே கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு போனாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம குடும்பத்திலயோ எதோலையோ ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்நார்மலா, ஈவன் நம்முடைய ஆஃபீஸ்ல ஏதாவது நமக்கு வந்து நம்ம பழகிற இடங்கள்ல நடக்குதுன்னா நம்ம உடனே வந்து தெய்வ சமூகத்துல போய் ஆண்டுகிட்ட விசாரிக்கிறதுக்காக போகணும். 3வது, நம்மை பற்றிய தேவ திட்டங்கள் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன் தீர்மானிக்கப்பட்டவைகள். இங்க ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள குறிச்ச தேவ திட்டம் வந்து ரெபேக்காளுக்கு வெளிப்படுத்தப்படுது. அதே மாதிரி நம்மளை குறிச்ச தேவ திட்டங்கள் வந்து இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டு முன் தீர்மானித்து வச்சிருக்கிறாரு கர்த்தர் வந்து. அடுத்ததா வந்து பெற்றோர்கள் வந்து நம்முடைய பிள்ளைங்க கிட்ட வந்து பட்சபாதம் காட்டவே கூடாது. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷர் தான். ஆனா தன்னுடைய மகன், அதுவும் தனக்கு பிடிச்ச மகன் வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல நாட்டம் இல்லாம இருந்தத கவனிக்கவும் இல்லை, அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ண மாதிரியும் தெரியல. ரெபேக்காவும் கிட்டையும் நல்ல குணங்கள்லாம் காணப்பட்டுச்சு. ஆனா தன்னுடைய ஒரு மகனை கர்த்தருக்குள்ள வளர்க்கறதுக்கு அவங்க தவறிட்டாங்க. பெற்றோர்களான நாம் வந்து நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. நம்ம பக்தி உள்ளவங்களா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைங்கள கர்த்தருக்கு நேரா வளர்க்கணும். அவங்களுடைய வளர்ச்சியில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து நம்முடைய கண்கள் அவங்க மேல வைக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அவங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசுறவங்களா காணப்படணும். அடுத்த 6வதா, தந்திரம் இல்லாம வாழ்றதுக்கு பெயர் தான் விசுவாசம். தந்திரமா தன்னுடைய சகோதரனின் பலவீனத்தை பயன்படுத்தி ஏமாத்தி வாங்கினதுக்கான விலைக்கிரயத்தை நல்ல காஸ்ட்லியா, ரொம்ப காஸ்ட்லியா வந்து பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் அதிகாரங்கள்ல யாக்கோபு பே பண்ணாரு. நாமும் மற்றவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நமக்கு ஆதாயம் தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி அடுத்தவங்களுடைய பலவீனத்துல நம்ம வந்து ஆதாயம் தேடணும், லாபம் சம்பாதிக்கணும் நம்ம நினைச்சோம்னா அவங்கள நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டோம், மற்றவங்களுடைய பலவீனங்களை அட்வான்டேஜா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளும் அதுக்கான விலைக்கிரயத்தை செலுத்தணும். அது ரொம்ப காஸ்ட்லியா வந்து காணப்படும் பார்த்துக்கோங்க. அடுத்த லாஸ்ட் வந்து ஏசா மாதிரி தற்காலிக இந்த உலக ஆசீர்வாதங்களை தேடி ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை செலுத்தாம அலட்சியப்படுத்துவோம் அப்படின்னா முடிவுல கண்ணீர் சிந்த வேண்டி வரும். சிந்தினாலும் பலன் இல்லாம போயிடும். அதனால கவனமா விழிப்பாக நம்ம இருப்போம். நம்ம இன்னைக்கு இந்த 7 காரியங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஒன்னு காட்ஸ் எலெக்ஷன் பத்தி பார்த்தோம். 2வது, தேவனுடைய பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில அப்நார்மலா ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம உடனே ஆண்டவர்கிட்ட அதை குறிச்சு விசாரிக்கிறதுக்காக கர்த்தர் சமூகத்துல போகணும். நம்மளை பற்றின தேவ திட்டங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்குது.
4வது நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து பட்சபாதம் காட்டக்கூடாது. 5வது நம்ம தேவ பக்தி உள்ள பிள்ளைங்களா இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். நம்ம மாத்திரம் ஆண்டுக்கு பிரியமா தேவ பக்தியா நம்ம வாழ்ந்தா போதாது. நம்ம பிள்ளைங்கள ஆண்டுக்கு நேரா நடத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து தந்திரம் இல்லாம வாழ்றதுக்கு பெயர் தான் விசுவாசம். நம்ம மற்றவங்களுடைய பலவீனத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கவே கூடாது. அடுத்து நம்ம ஏசா மாதிரி ஆவிக்குரிய காரியத்துல அக்கறை இல்லாம இந்த உலக காரியத்துல ரொம்ப நாட்டம் செலுத்துவோமானா பிறகு ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது பிரோஜனம் இல்லாம போயிடும். இந்த 7 காரியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். தொடர்ந்து இதை நம்ம வாசிச்சு தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.